தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு. அதனடுத்து திடீர்னு தளபதி விஜய் அவர்கள் தான் கமிட் ஆகி உள்ள அத்தனை படங்களையுமே முடித்துவிட்டு முழுநேர அரசியல்ல ஈடுபட போவதாக அறிவித்திருந்தாரு. அதுவுமே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நேரடியாக போட்டியிட போறேன் அப்படின்றத வெளிப்படையாக அறிவித்தாரு. அதனையடுத்து அதிரடியாக தாவேகா கட்சி பல விஷயங்களை பண்ணிட்டாங்க. கட்சி பொதுக்கூட்டம், கட்சி மாநாடு அப்படின்னு பலவிதமான மேடைகள்ல தளபதி விஜய் அவர்கள் மாசாக பேசியிருந்தாரு. தற்போது கூட தாவேகா கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றிய ஒரு தகவல் எப்போதுமே சமூக வலைதளங்களை சுற்றி கொண்டே இருக்கு. அதாவது இவருடைய குடும்ப பிரச்சனை தான். ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்களுடைய எந்த பட விழாக்களிலும், அதாவது தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேலாகிவிட்டது. இன்னமுமே சங்கீதா விஜய் அவர்கள் எதிலுமே கலந்து கொள்ளல. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக பிரமுகர் ஒருவர் மறைவிற்கு கலந்து கொண்டாங்க. அதன் பின்னர் சங்கீதா விஜய் அவர்களை எந்த ஒரு நிகழ்வுலுமே யாருமே பார்க்கல. இதற்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்வி பல நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல உலா வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதற்கு தெளிவான தகவல் ஒன்று வெளியாகி இருக்காம். அதாவது சங்கீதா விஜய் லண்டன்ல இருக்கிற அவங்களுடைய அம்மா வீட்டுல வசிச்சிட்டு இருக்காங்களா. அவங்களுடன் பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய மகளான திவ்யா இருக்காங்க. அவங்களுடைய மேற்படிப்பிற்காக தான் அவங்க அங்க தங்கி வசித்து வருவதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.